12 வகையான நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒன்று தெரிந்த நண்பர்கள், தினமும் பார்ப்பார்கள், புன்னகை செய்வார்கள், நன்றாக இருக்கிறீர்களா என்பார்கள், வீட்டில் அனைவரும் நலமா என்பார்கள். வெற்று வார்த்தைகள் இருந்தாலும் அவர்கள் பகைவர்களாக இல்லை. தினமும் சந்திப்போம், ஆனால் ஒரு நெருக்கம் ஏற்படுவது இல்லை. இவர்களை அக்வைண்டன்சஸ் என்று சொல்கிறார்கள். சிலரை நாம் தற்செயலாக சந்திப்போம். தினமும் பால் வாங்குகிற இடத்திற்கு போவீர்கள், சந்திப்பீர்கள். இருவரும் ஒன்றாக ரயிலிலே பயணம் செய்வீர்கள், சந்திப்பீர்கள். அந்த பயணம் முடிகிற வரை நெருக்கமாக இருப்பீர்கள். அதற்கப்புறம் கூட பழகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் தற்செயல் நண்பர்கள், கேஷுவல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக மிகவும் நெருக்கமான நண்பர்கள். அவர்களிடம்தான் நீங்கள் எதையும் பகிர்வீர்கள். அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். ஒரு பணம் வேண்டுமென்றால் எல்லோரிடமும் கேட்டுவிட முடியாது. தெரிந்தவர்களிடம் பணம் கேட்டால் அடுத்த நாளிலிருந்து அவர்கள் சிரிப்பதை நிறுத்தி விடுவார்கள். தினமும் நீங்கள் தொடர் வண்டியிலே போகிறீர்கள், நண்பர்கள் ஆகிறீர்கள் என்பதால் அவர்களிடம் ஒரு உதவி கேட்டால் அடுத்த நாள் வேறு வண்டியிலே போய்விடுவார்கள். ஆனால் நெருக்கமான நண்பர்கள் உங்களுக்கு ஓடி வந்து உதவுவார்கள். அடுத்ததாக ஆத்மார்த்தமான நண்பர்கள். இந்த ஆத்மார்த்தமான நண்பர்களை பார்த்தால் உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று கொட்டி தீர்த்து விடுவீர்கள். இவர்கள்தான் ஆத்மார்த்தமான நண்பர்கள். ஐந்தாவது நெடுங்கால நண்பர்கள். சின்ன வயதிலிருந்தே உங்களோடு பழக்கம். மழலையர் பள்ளியிலே நீங்களும் அவரும் ஒன்றாக படித்திருப்பீர்கள். கல்லூரி வரை ஒன்றாக படிப்பீர்கள். ஒரே இடத்திலே பணி, ஒரே அலுவலகத்திலே பணி. அதனால் குடும்பங்களே நெருக்கமாய்விடும். இவர்களுடைய குழந்தைகள் அவர்களை மாமா என்று அழைக்கும், அவர்கள் குழந்தைகள் இவர்களை மாமா என்று அழைக்கும். அப்படி நெருக்கமாக அவர்கள் ஆவார்கள். இவர்கள் நெடுங்காலைய நண்பர்கள். ஆறாவதாக சூழலால் நண்பர்கள். அலுவலகத்தில் பணியாற்றுவீர்கள், அதனால் நண்பர்கள். ஒரே அலுவலகத்தில் பணியாற்றுவதால் நண்பர்கள் ஆகிற வாய்ப்பு ஏற்படும். அடிக்கடி நீங்கள் விருந்து உண்ண வேண்டியதாக இருக்கும். அடிக்கடி நீங்கள் தேநீர் பருக வேண்டியதாக இருக்கும். இது சந்தர்ப்ப சூழல்களால் அமைவது. இருவரும் ஒரே வகுப்பிலே சேர்ந்து படிப்பீர்கள் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்வதற்கு. அப்படி வருவதும் இந்த சந்தர்ப்ப சூழல்களால் அமைவது. ஏழாவது நட்பு நஞ்சு நட்பு. சிலர் உங்களிடம் நண்பர்களாக இருப்பதைப் போல நடித்து கொண்டே உங்களை பற்றிய செய்திகளிலெல்லாம் எதிர் முகாமில் கசிய விடுவார்கள். அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், ஏற்கனவே உங்களிடமிருந்து உங்களை விட்டு பிரிந்து போனவன் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் பழைய விசுவாசத்தை வைக்காதீர்கள். ஏதோ ஒரு பொறுப்பு கொடுங்கள். வெளியே இருந்து அவன் உங்களை காலி செய்வதை விட உள்ளே இருப்பது நல்லது. ஆனால் அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுங்கள், ஆனால் பழைய அளவிற்கு பொறுப்பை கொடுக்காதீர்கள் என்று திருவள்ளுவர் எச்சரிக்கிறார். நஞ்சு நண்பர்களையும் நண்பர்களாக வைத்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் இன்னும் அதிகமாக விஷத்தை கக்குவார்கள் என்பதால் அப்படி சொல்லுகிறார். எட்டாவதாக இவர்கள் ஆன்லைன் நண்பர்கள். வதன புத்தகத்தில் இருப்பார்கள், வாட்ஸ்அப்பில் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் சந்தித்ததில்லை, எதற்கும் பயனில்லை. அவர்கள் செய்வதெல்லாம் தினமும் நீங்கள் எதை எழுதினாலும் நன்றாக இருக்கிறது, சூப்பர் என்று எழுதுவார்கள். இவர்கள் தான் இந்த ஆன்லைன் நண்பர்கள். பயனற்றவர்கள், ஆனால் உங்களுடைய அந்த தன்முனைப்புக்கு கொஞ்சம் அவர்கள் உதவுகிறார்கள். அடுத்தது முக்கியமானது, ஒன்பதாவது, இவர்கள் உங்களுடைய வெளிவட்ட நண்பர்கள். இவர்களை நீங்கள் தினமும் சந்திக்க மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் உங்கள் எல்லைக்கு மீறி நீங்கள் சந்திப்பீர்கள். எப்போதாவது சந்திப்பீர்கள், ஆனால் அவர்கள் எப்போதும் உங்களோடு தொடர்பில் இருப்பார்கள். உங்களோடு நேரடியாக தொடர்பு இல்லாதவர்கள். அடுத்ததாக 10வது ஒட்டுண்ணி நண்பர்கள். இவர்கள் உங்களிடம் வருவார்கள், ஒரு பைசாவை சட்டை பையிலிருந்து எடுக்க மாட்டார்கள். அவர்களுக்காக நீங்கள் தான் செலவு செய்ய வேண்டும், அவர்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும். தப்பித்தவறி கூட அவர்கள் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். இவர்கள் ஒட்டுண்ணி நண்பர்களாக இருப்பார்கள். 11வது வகை நண்பர்கள், இவர்கள் ஒத்தாசை நண்பர்கள். உங்கள் வீட்டிலே ஒரு திருமணம் நடந்தால் திருமணத்திற்கு எல்லா பணியும் செய்து விடுவார்கள், அதற்கு பிறகு காணாமல் போய் விடுவார்கள். உதவுவதற்காக மட்டுமே இவர்கள் வருவார்களே தவிர அந்த திருமண வீட்டிலே அவர்கள் சாப்பாடை கூட சாப்பிட மாட்டார்கள்.
அப்படி இருப்பார்கள். 12வது விதமான நண்பர்கள், இவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஏனென்றால் இவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் உங்களை உங்களுக்காகவே நேசிப்பவர்கள். இப்படி 12 விதமான நட்புகள் இருக்கின்றன. லெவிங்கர் என்பவர் நட்பு எப்படி தொடங்குகிறது என்பதையும் எப்படி முடிகிறது என்பதையும் ஒரு சித்திரமாக வரைந்திருக்கிறார். ABCDE என்கிறார். A என்றால் அக்வைண்டன்ஸ், B என்றால் பில்டப், C என்றால் கண்டினியூவேஷன், D என்றால் டெட்டீரியேஷன், E என்றால் எண்ட். ஒருவரை தெரிகிறது, இது நட்பின் முதல் படி. பிறகு அந்த நட்பு வளர்கிறது, இது 2வது படி. அது தொடர்கிறது, இது 3வது படி. பிறகு 4வதாக அது குறைய ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒரு மனத்தாங்கலால் குறைய ஆரம்பிக்கிறது. ஒரு கட்டத்தில் பேசுவதை நிறுத்திவிடுகிறார். இப்படி நமக்கு பல நட்புகள் தொடங்கி வளர்ந்து மலர்ந்து கசங்கி வாடி உதிர்ந்து மண்ணோடு மண்ணானதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நண்பர்கள் அப்படி இருந்திருப்பார்கள். அவர்கள் நம்மை பொறுத்தவரை நஞ்சு நண்பர்களாக இருந்திருப்பார்கள், அல்லது ஒட்டுண்ணி நண்பர்களாக இருந்திருப்பார்கள். நட்புக்கு எவ்வளவு இணக்கம் இருக்க வேண்டும், அவர்கள் எவ்வளவு நெருங்கலாம் என்பதற்கு ஏதாவது விதி இருக்கிறதா? ஏன் இந்த நட்பு தேய்ந்து கொண்டு போகிறது ஒரு காலத்திற்கு பிறகு? எவ்வளவு நெருக்கம் இருக்கலாம் என்பதற்கு நான் கொடுக்கிற ஒரு வரையறை, நண்பர்கள் தங்களுக்குள் சட்டையை மாற்றிக்கொள்ளுகிற அளவிற்கு நெருக்கமாகவும் உள்ளாடையை மாற்றிக்கொள்ளாத அளவிற்கு இடைவெளியோடும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அது சிறந்த நட்பாக இருக்கும். சாக்ரட்டிஸ் சொல்லுகிறார், ஒரு நண்பன் என்றால் அவன் பேசி பழகுவோன் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையை முழுமையாக்குபவன் தான் உன்னுடைய நண்பன் என்கிறார். ஒரு நல்ல நண்பன் நம்மிடம் நமக்கே தெரியாத திறமைகளை கண்டுபிடித்து அவற்றை முழுமைப்படுத்த உதவுவான், நம்மை ஊக்கப்படுத்துவான், நம்மை தேட வைப்பான். நாம் அந்த தேடுதலை தொடர்கிற போது வந்து தோள் கொடுப்பான், தோல்வி அடைந்தால் தூக்கி விடுவான். நாம் உயரத்தில் நிற்கிற போது நானும் வருகிறேன் என்று என்னைக்கு கைகொடு என்று கேட்க மாட்டான், கீழே இருந்து கை தட்டுவான். அவன்தான் நண்பன். நல்லினத்தாரோடு நட்டல் என்று ஆச்சாரக்கோவை 8இல் ஒன்றை சொல்லுகிறது. யாரிடம் நட்பை கொள்ளலாம்? மகத்தான மனிதர்களிடம் நட்பை கொள். மென்சியஸ் சொல்லுகிறார், உன்னை விட அறிவாளியிடம் நட்பு கொள், உன்னை விட பொறுமைசாலியிடம் நட்பு கொள், உன்னை விட பெருந்தன்மையானவிடம் நட்பு கொள். ஏனென்றால் அவர்களை பார்த்து பார்த்து எப்படி ரோஜாவின் அருகில் வைக்கிற கல்லும் மனம் பெறுகிறதோ அதை போல நீயும் மனம் பெறுவாய். அதுதான் நல்லோடு நட்டல். உறவுகளை பின்னே தள்ளிவிட்டு நட்புகள் செழித்து வளர்கிற ஒரு காலத்தில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். பாவலர் அறிவுமதி தான் சொல்லுவார், ஒரு கடல் துளியாவது காமத்தில், ஒரு துளி கடலாவது காமத்தில், ஒரு கடல் துளியாவது நட்பில் என்று. ஒரு துளி கடலாவது காமத்தில், ஒரு கடல் துளியாவது நட்பு என்று அவருடைய நட்பு காலம் என்கிற அந்த புத்தகத்திலே, கவிதை புத்தகத்திலே தெரிவித்திருப்பார். இப்போதெல்லாம் உறவினர்களுக்கு இடையே வாரிசுகள் திருமணம் செய்து கொள்வதை விட நண்பர்களுடைய வாரிசுகள் திருமணம் செய்து கொள்வது அதிகரித்து வருகிறது. ஆரோக்கியமான போக்கு. நட்பு என்பது ஓர் உன்னதமான உறவாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நட்பு என்பது உண்ண பசியெடுக்கும் நினைப்பு, அருந்த தாகம் எடுக்கும் தவிப்பு. நட்பு மழைக்காலத்தில் குடையாக இருக்கிறது, கோடை காலத்திலே கவரியாக இருக்கிறது. நட்புதான் உங்களை மருக்களோடும் பருக்களோடும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும். நட்பு நீங்கள் மூழ்குகிற போது உங்களை மிதக்க வைக்கின்ற குடுக்கையாகவும், உடை அவிழ்கிற போது மானத்தை காப்பாற்றுகிற உடுக்கையாகவும் இருக்கிறது. நண்பர்கள் மயிரிழையால் கண்டிப்பார்கள்,
மயிலிறகு கொண்டு கண்டிப்பார்கள், மயிரிழை அளவு மனத்தாங்கள் இருந்தாலும் கண்டுபிடிப்பார்கள். மற்ற உறவுகள் எல்லாம் இரத்தத்தால் வருகிறது, நட்பு மட்டும்தான் சித்தத்தால் வருகிறது. நண்பர்கள் மகிழ்ச்சியிலே குதூகலிப்பதை விட துக்கத்திலே தோள் கொடுப்பார்கள். அவர்கள் உங்கள் வெற்றியிலே மகிழ்வதை விட உங்களுடைய தோல்வியிலே துணை இருப்பார்கள். உங்கள் பதக்கத்திலே பரவசப்படுவதோடு நீங்கள் காயப்படுகிற போது அதில் களிம்பு தடவுவதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார்கள். நட்புக்கும் பிணக்குகள் உண்டு, ஆனால் அது பலா வெடித்ததைப் போல பழுத்ததை குறிக்குமே தவிர பானை உடைந்ததைப் போல பழுதானதை குறிக்காது. நண்பர்களிடம் மனித நேயம் இருப்பதில்லை, ஏனென்றால் நண்பர்களே மனமாக இருப்பதால். விலங்குகளில் கூட அன்பு உண்டு, பகைவனுக்கு அருள்வது உண்டு. நான் பார்த்திருக்கிறேன், தாய்ப்பன்றிகள் வேறு குட்டி நாய்களுக்கு பால் கொடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு காட்டெருமை சேற்றில் மாட்டிக்கொள்ள அதை கொல்ல முயற்சி செய்கிற ஒரு சிங்கத்தை விரட்டி அடிக்கின்ற ஒரு களிரை, பின்னர் தன்னுடைய கால்களால் மண்ணை தள்ளி அந்த காட்டெருமையை மீட்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு வயதான சிங்கம் கழுதை புலிகளிடம் மாட்டிக்கொள்கிற போது அவ்வழியாக வந்த இளம் சிங்கம் அவற்றையெல்லாம் விரட்டிவிட இரண்டும் நேயமாக நடந்து செல்வதை பார்த்தேன். எத்தனை நட்பு இந்த விலங்குகளிடம் என்று. ஆனால் மனிதர்களுடைய அன்பு அதை காட்டிலும் உயர்ந்தது. ஏனென்றால் அது கன நேரத்தில் இருப்பதில்லை, உயிர் பிரியும் வரை இருப்பது. அதனால்தான் நட்பிலே விவாகரத்து இல்லை, விவேகரத்து மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் எதையும் ஆராய்ச்சி செய்யாமல் நட்பு கொள்பவர்கள் தான் நண்பர்கள். அதனால்தான் அந்த நட்பு எப்போதும் தொடர்கிறது. சிறிது நண்பர்களுடைய முகம் வாடினாலேயே மனம் சூம்பி போகிற பாரிஜாத பாசம் அது. நட்பு பள்ளியிலே படிக்கிற போது நடைவண்டியாக இருக்கிறது, கல்லூரியிலே படிக்கிற போது மிதிவண்டியாக இருக்கிறது, வாலிபத்தில் விரைந்து செல்லும் வாகனமாக இருக்கிறது, வயோதிகத்தில் ஊன்றிக்கொள்ளும் ஊன்றுகோலாக இருக்கிறது. ஒரு வீட்டிலே அண்ணன் தம்பிகள் அக்காள் தம்பிகள் இருந்தாலும் ஒரு அக்காவிற்கு ஒரு அண்ணனைத்தான் பிடிக்கிறது, ஒரு அக்காவிற்கு ஒரு தம்பியைத்தான் பிடிக்கிறது. ஏனென்றால் அங்கே நட்பு முக்கியமாக இருக்கிறது. எல்லா உறவுகளிலும் உச்சம் நட்பு தான். அதனால்தான் பெண்கள் சொல்லுகிறார்கள், என் கணவர் எனக்கு நண்பரை போல. குழந்தைகள் சொல்லுகிறார்கள், என் அம்மா எனக்கு தோழியை போல, என் தந்தை எனக்கு நண்பனைப் போல. ஏனென்றால் உறவுகளின் உச்சமாக இருப்பது நட்பு என்பதனால்தான் குறுந்தொகை காதலனை பற்றி சொல்கிறது. கருங்கோல் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனது நட்பே என்று சொல்லுகிறது. கடல் சூழ் மண்டலம் பெரினும் விடல் சூழன் யான் நின்னுடைய நட்பே என்கிறது சங்க இலக்கிய பாடல். குகன் பரதனை பார்த்து ராமனை கொல்ல படையோடு வருகிறானோ என்று நினைத்து கலங்குகிற போது அவன் சொல்வது, ஆழ நெடுந்திரை யாறு கடந்திவர் போவாரோ, வேட நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேட நிறத்திலன் என்று என்னை ஏசாரோ. கடைசியில் அவன் வருத்தப்படுவது, என்னை தோழன் என்று சொன்னாரே, அந்த தோழன் என்கின்ற சொல்லை நான் காப்பாற்ற வேண்டும் அல்லவா, அதை விட வேறு என்ன இருக்க முடியும், இதைவிட மிகப்பெரிய பதவி என்ன இருக்க முடியும் என்று குகன் சிந்திக்கிறான். ஏனென்றால் நட்பு என்பது உன்னதமான உச்சரிப்பு என்பதை நாம் உணர வேண்டும். நச்சரிப்பவர்கள் நண்பர்கள் அல்ல, அன்பை உச்சரிப்பவர்கள் தான் நண்பர்கள், தீமையை எச்சரிப்பவர்கள் தான் நண்பர்கள். ராமன் எத்தகைய ஒரு சமூக நுண்ணறிவு பெற்றான் என்பதை இலக்குவனிடம் சீதை சொல்வதாக ஒரு காட்சி. மாரீசனை எதிர்கொள்வதற்காக சீதை விரட்டுகிறாள். அப்போது சொல்லுகிறாள்,
ராமன் ஒரு பகல் பழகினால் உயிரையும் ஈவரால், ஒரே ஒரு பகல் பழகினால் அவனுக்காக உயிரையும் கொடுப்பார்கள். அத்தகைய நட்பு உள்ளம் படைத்தவனாக அவன் இருந்தான். இந்த நட்பு எப்படி வளர்ந்தது என்பதை நாம் பரிணாம வளர்ச்சியோடு பார்க்க வேண்டும். தொடக்கத்திலே வேட்டை சமுதாயமாக நாம் இருந்தோம். மனிதன் வேட்டையாடுகிற போது, முக்கியமாக ஒருவன் வேட்டையாடினால் அத்தனை பேருமே அவன் அருகே இருந்து விடுவார்கள் என்று சொல்ல முடியாது. கைகளிலே பெரிய ஆயுதங்கள் இல்லாமல், துப்பாக்கிகள் இல்லாமல் மனிதன் தொடக்க காலத்திலே வேட்டையாடினான். ஏனென்றால் வேளாண்மை புரட்சி என்பது வந்ததே 10,000 ஆண்டுகளுக்கு முன்புதான். அதுவரை நாம் எல்லாம் காட்டிலே வேட்டையாடியவர்கள். அப்படி வேட்டையாடுகிற போது தன்னை காத்து கொள்வதற்காக, தன்னோடு உடனிருப்பதற்காக மிகவும் உறுதுணையாக இருக்கிற ஒருவரை அருகில் வைத்துக் கொள்வான். 20 பேர் வேட்டையாடினால் கூட ஒரு 4-5 பேர் தான் அருகிலே இருப்பார்கள். மற்றவர்களாம் சற்று விலகி இருப்பார்கள், உயிருக்கு பயந்து ஓடலாம் என்று. அப்படி ஓடலாம் என்று நினைக்கிறவர்களை அருகில் வைத்து கொண்டால் ஆபத்து. கடைசி வரை வேட்டையிலே துணை இருக்கிறவர்கள் தேவை. அப்படி அருகிலே வைத்து கொண்டவர்கள் நண்பர்களாக மாறினார்கள், நெருக்கமாக அடைந்தார்கள். பிறகு அவர்கள் வேளாண்மைக்கு போனபோது ஒரே தொழிலை செய்கிறவர்கள் எல்லாம் நண்பர்களாக மாறினார்கள். இனக்குடிகளாக இருந்தபோது ஒரே பகுதியில் வாழ்கிறவர்கள் நண்பர்களாக இருந்தார்கள். அவர்கள் நகரங்களாக ஆனபோது ஒருவருக்கொருவர் பரிச்சயம் செய்து கொள்ளுகிற தேவையும், ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுகிற தேவையும் ஏற்பட்ட போது அவர்கள் நண்பரானார்கள். இப்படித்தான் நட்பு பரிணாம வளர்ச்சி அடைந்தது என்பதை மக்கள் சொல்லுகிறார்கள். நாம் எப்போதுமே நம் முகத்தை எதிலாவது தேட வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். மின்தூக்கி ஒரு காலத்தில் மிகவும் மெதுவாக செல்கிறது என்று புகார் சொன்னார்கள். மின்தூக்கியை செய்பவர்கள் ஒரு யோசனை செய்தார்கள். மின்தூக்கியிலே ஒரு கண்ணாடியை பதித்தார்கள். எனவே 10வது மாடியோ 15வது மாடியோ தன் முகத்தை பார்த்து கொண்டே மேலே செல்கிற போது அயற்சி தெரியவில்லை அவர்களுக்கு. ஏனென்றால் நமக்கு பிடித்தது நம்முடைய முகம்தான். நம்முடைய முகத்தை நாம் அடுத்தவர்களிடம் தேட முயற்சி செய்வதுதான் வாழ்க்கை. நீங்கள் எந்த பெற்றோரிடமாவது உங்கள் குழந்தை உங்களை மாதிரியே இருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். சில நேரங்கள் பார்த்து சொல்லுங்கள், பக்கத்து வீட்டு குழந்தையை சொல்லிவிடாதீர்கள். அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள். அப்படி மகிழ்ச்சி அடைகிற போது நாம் நம்முடைய முகத்தை வேறு யாரிடமோ தேடுகிறோம் என்று பொருள். அப்படித்தான் நம்மை நாம் வேறொருவருடன் தேடுகிற போதுதான் நட்பு என்கின்ற ஒன்று நம் கைகளிலே அகப்படுகிறது. எப்போதுமே இயற்பியலிலே ஒன்று சொல்வார்கள், ஒரே மாதிரி இருக்கிற காந்த துருவங்கள் விலகுகின்றன, வேறு மாதிரி இருக்கிற காந்த துருவங்கள் இணைகின்றன. வடதுருவமும் தென்துருவமும் காந்தத்தில் இணையும். ஆனால் நட்பை பொறுத்தவரை ஒரே துருவங்கள் இணைகிற வித்தியாசமான காந்தம் அது என்பதை நான் புரிந்து கொள்ள. லீஷான் என்கிற சீன மன்னனாவதற்கு முன்னால் தன்னுடைய கஜானாவில் இருந்ததையெல்லாம் நண்பர்களிடம் கொடுத்து விட்டான். பகையரசன் ஒருவன் அவரிடம் கேட்கிறான், உன்னுடைய சொத்துக்கள் எதுவுமே இல்லையே, உன்னிடம் கருவூலமே இல்லையே என்று கேட்கிறான். லீஷான் சொல்கிறான், என்னுடைய கருவூலங்கள் எல்லாம் என் நண்பர்களுடைய இதயத்தில் இருக்கின்றது என்று குறிப்பிடுகிறான். உதவுவதற்காக நட்பு என்று அல்ல, நட்பு உதவுகிறது என்பதுதான் உண்மை. திருவள்ளுவர் சொன்னார், உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று. அந்த குறளுக்கு பொருள் விரைந்து வந்து கைகள் அந்த உடையை சரி செய்கிறது என்பது மட்டுமல்ல, கைகள் சரி செய்கிற போது வேறு யாரும் பார்த்து விடக்கூடாது என்று வேகமாக செய்கிறது. யாராவது நான் வேட்டி அவிழ்ந்து விட்டது சரி செய்ய போகிறேன் என்று பிரகாஷ் அறிவித்ததை போல அறிவித்து விட்டால் சரி செய்வார்கள். யாருக்கும் தெரியக்கூடாது என்று சரி செய்வார்கள். அதை போல நீங்கள் துயரத்தில் இருக்கிற போது அந்த துயரம் வேறு யாருக்கும் தெரிந்து உங்களுடைய தன்மானம் பாதிக்கப்படக்கூடாது என்று ஓடி வந்து உதவி செய்கிறவர்கள், யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் சொன்னாமல் செய்த பிறகும் சொல்லி காட்டாமல் இருப்பவர்கள் தான் நண்பர்கள் என்கிறார் திருவள்ளுவர். பகைவனுக்கு அருள்வது என்பது இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்கிறதா, சரித்திரத்தில் இல்லையா என்று அவர் பேசுகிற போது நான் சிந்தித்து பார்த்தேன்.
நதிக்கரையிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மறுகரையிலே வந்து போரஸை வீழ்த்துகிறான் அலெக்சாண்டர். ஆனால் சிறிதும் குறையாமல் கம்பீரத்துடன் நிற்கிறான் போரஸ். அலெக்சாண்டர் அவனிடம் கேட்கிறான், உன்னை எப்படி நடத்துவது? ஒரு மன்னனை போல நடத்து என்கிறான் போரஸ். தோல்வியுற்ற போதும் தன்னை மன்னனைப் போல நடத்த வேண்டும் என்று சொல்கிறான். எப்படி லியர் மன்னனிலே அனைத்தையும் இழந்த பிறகு ஒவ்வொரு அங்குலமும் நான் அரசன் என்று லியர் சொல்லுகிறானோ அதை போல அலெக்சாண்டருடைய பெருந்தன்மை, பகைவனுக்கும் அருள்கின்ற அந்த பெருந்தன்மை இழந்த நாட்டை போரஸுக்கே திருப்பி கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. இதுதான் பகைவனுக்கும் அருள்வது. ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ரா என்கிற நாடகத்தில் ஆண்டனி தவறான முடிவை எடுத்து விடுகிறான் என்பதால் அவனுடன் நெருக்கமாக இருந்த இனோபார்பஸ் என்கிற நண்பன் அவனை விட்டு பிரிந்து எதிர் முகாமுக்கு சென்று விடுகிறான். ஆக்டோவியஸனுடைய முகாமுக்கு சென்று விடுகிறான். அவனுடைய பொருள்களை எல்லாம் கண்ணீரோடு ஆண்டனி ஒரு குதிரையின் மீது ஏற்றி அனுப்புகிறான். அவனுடைய பொருள்களையும் அவனுடைய சன்மானங்களையும் பார்த்துவிட்டு கதறி அழுகிறான் இனோபார்பஸ். இதுதான் பகைவனுக்கு அருளுதல். லிடியாவை சார்ந்த குரோசியஸ் என்கிற மன்னன் பெரிய சொத்து சேர்த்து விட்டான். கிரேக்கத்திற்கு சட்டங்களை வழங்கிய சோலான் என்கிற ஞானி அவனுடைய நாட்டை கடக்கிறார். அவரை அழைத்து வந்து தன்னுடைய கஜானாவை எல்லாம் திறந்து காட்கிறார். அந்த செல்வங்களை எல்லாம் பார்க்கிறார் அவர். நீங்கள் எத்தனையோ நாடுகளை பார்த்து விட்டீர்கள், நீங்கள் சந்தித்ததில் யார் மகிழ்ச்சியானவர்கள் சொல்லுங்கள். 2 பேர் மகிழ்ச்சியானவர்கள். ஏத்தன்ஸை சார்ந்த டெலஸ் என்கிற ஒருவனை சந்தித்தேன். அவன் கடைசியில் அனைத்தையும் பெற்று நல்ல குழந்தைகளை எல்லாம் வளர்த்து அவர்களால் பெருமையை கண்டு போர்க்களத்தில் தன் நாட்டுக்காக போரிட்டு தோற்று போய்விட்டான், இறந்து விட்டான். அவன் மகிழ்ச்சியானவன். சரி, இன்னொருவர் யார்? தன் பெயரை உச்சரிப்பாரோ என்று கேட்கின்றான். அதற்கு சோலான் செல்கிறார். 2 பேர், பைட்டன் என்கிறவர், கிளியோத்திஸ் என்பவர். இவர்கள் இருவரையும் நான் சொல்வேன். ஏனென்றால் அவர்களுடைய தாய் ஹீரா என்கிற தேவதை கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினாள். அவர்கள் இருவரும் கையிலேயே மாடுகளைப் போல இழுத்து கொண்டு போய் சேர்த்துவிட்டு அவள் பிரார்த்தனை முடிகிற போது இறந்து போய்விட்டார்கள். அவர்கள் மகிழ்ச்சியானவர்கள். அப்படியென்றால் என்னை மகிழ்ச்சியானவர்களுடைய பட்டியலில் வைக்க மாட்டீர்களா? அவர் சொன்னார், ஒருவன் சாகிற போதுதான் மகிழ்ச்சியானவனா இல்லையா என்பது தெரியும். அதுவரை என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த குரோசியஸ் சைரஸ் என்கிற பாரசீக மன்னனோடு சண்டை போடுகிறான், தோற்று போய்விடுகிறான், பிடிக்கப்படுகிறான், மரக்கட்டைகளுக்கு நடுவில் கட்டப்படுகிறான், மரக்கட்டைகளுக்கு தீ வைக்கப் போகிறார்கள். அப்போது குரோசியஸ் சோலோன் சொன்னதை உரக்க தன்னுடைய மொழியில் சொல்லுகிறான். சைரஸுக்கு புரியவில்லை. என்ன சொல்கிறான் அவன் என்று கேட்கிறான். மொழிபெயர்ப்பாளர்கள் சோலோன் சொன்னதை சொல்கிறார்கள். அப்படியென்றால் எனக்கும் இந்த கதி வரலாம் அல்லவா? அவனை விடுவியுங்கள், அவனை என்னுடைய நண்பனாக வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறான். இதுதான் பகைவனுக்கு அருள்வது. மகாபாரதத்திலே குந்தியிடம் செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமாக அர்ஜுனனை தவிர மற்ற அத்தனை பாண்டவர்களையும் கொல்ல வாய்ப்பிருந்தாலும் அவர்களை மன்னித்து விடுகிறான் கர்ணன். இது பகைவனுக்கும் அருளுதல். அடிக்கடி தன்னை கொல்வதற்காக முயற்சி செய்கிற தேவதத்தனை மன்னித்து அவனையும் சங்கத்திலே இணைத்துக் கொள்கிறார் புத்தர். இதுவும் பகைவனுக்கு அருள்வது. விடுதலையான பிறகு உணவகத்திற்கு செல்கிறார் நெல்சன் மண்டேலா. அப்போது சில பேர் உணவருந்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மேசைக்கு அவர் சென்று அருந்ததும் அவர்கள் நெளிகிறார்கள். உணவு முடிந்து வெளியே வருகிற போது, உங்களை கண்டு நெளிந்தார்களே இவர்கள் யார் என்று கேட்கிறாள். கூட வந்தவர்கள், இவர்கள்தான் என்னை சிறையிலே கொடுமைப்படுத்தியவர்கள் என்கிறார் நெல்சன் மண்டேலா. இதுவும் பகைவனுக்கு அருள்வது. எனவே சரித்திரம் என்பது வன்மையை மட்டும் பதிவு செய்யவில்லை, பகைவர்களுக்கு அருள்வதைத்தான் அதிகமான பக்கங்களில் பதிவு செய்திருக்கிறார். அந்த வசிஷ்டர் கம்பராமாயணத்திலே ஏன் ராமனுக்கு அந்த அறிவுரையை கூறுகிறார்? இன்றெல்லாம்
தலைவர்களுடைய பிறந்த நாள் வந்தால் கைதிகளை விடுவிப்பதை அரசு ஆணையாக வெளியிடுகிறது. இது கம்பராமாயணத்திலேயே காணப்படுகிறது. ஏதாவது மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு வருகிற போது பகைவர்களை மன்னித்து விட வேண்டும், தவறு செய்தவர்களை மன்னித்து விட வேண்டும். இது தமிழர்களுடைய நெறி. அதனால்தான் ராமனுக்கு திருமணம் என்று வருகிற போது, ராமன் பொறுப்பை எடுத்துக்கொள்ளப் போகிறான் என்று வருகிற போது, பகைவர்களை எல்லாம் தசரதன் சிறையிலிருந்து விடுவித்தான் என்று கம்பராமாயணம் பதிவு செய்கிறது. பகைவர்களை மன்னித்தல், பகைவர்களுக்கு அருளுதல், பகைவர்களை விடுவித்தல் போன்றவற்றை தமிழ் இலக்கியங்கள் தொடர்ந்து சொல்லி வருவதற்கு காரணம், ஒருவரை பகைவராக நாம் நினைப்பதே சில நேரங்களில் தவறான எண்ணத்தின் காரணமாக ஆகிவிடும். மாச்சரியங்களின் காரணமாக ஆச்சரியப்பட வேண்டிய மனிதர்களை நாம் பகைவர்களாக கொள்வதுண்டு. யாரோ சொன்னதை கேட்டு, புறஞ்சொன்னவர்களின் வாழ்த்தை சொற்களை கேட்டு சிலரை நாம் பகைவர்களாக வரித்து கொள்கிறோம் என்பதால் தமிழ் இலக்கியம் தொடர்ந்து சொல்கிறது, மனிதர்களை நேசியுங்கள் என்று. உலக மகளிர் தினம் தொடங்குவதற்கு முன்னால் அமெரிக்காவிலே இருக்கிற தொழிலாளர் அமைப்புகள் பிப்ரவரி 28 1909 துணி தொழிற்சாலைகளில் பணியாற்றுகின்ற பெண்களுக்காக தொழிலாளர்களுடைய போராட்டங்களின் தொடர்ச்சியாக மகளிர் தினத்தை கொண்டாடியது. 1911 மார்ச் 19 ஆஸ்திரியா, ஜெர்மனி, டென்மார்க், சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் கிளாரா ஜெட்னிக் என்கிற பெண்மணியினுடைய முன்னெடுப்பினால் கொண்டாடின. அதற்கு பிறகு 1913 மார்ச் 8 அன்று பல இடங்களில் இந்த மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. பின்னர் அது ஐநா சபையாலும் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்கான காரணம், பெண்களுக்கான உரிமை, அவர்களுக்கான ஊதிய உயர்வு, அவர்களுக்கான விடுதலை, அவர்களுக்கு வாக்குரிமையில் பங்கு ஆகியவற்றிற்காகத்தான். 1925 வரை இங்கிலாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் இருந்தது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்தியாவில்தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் செயல்படுத்தப்பட்ட போது பணக்காரர்கள், ஏழைகள், ஆண்கள், பெண்கள் என்று அனைவருக்கும் இந்த வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் குறியாக இருந்தார் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பெண்களுக்கு உரிமைகள் கிடைக்க வேண்டும், வேலையில் சமமான ஊதியம் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு முடிவெடுக்கிற சுதந்திரம் கிடைக்க வேண்டும், அவர்கள் சமூக பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கின்ற அனைத்து விதத்திலும் போராடுகின்ற ஒரு அமைப்பாக, குரல் கொடுக்கிற ஒரு அமைப்பாகத்தான் இந்த உலக மகளிர் தினம் உருவானது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்று கூட நடுத்தர வர்க்கத்திலும் மேல்தட்டிலும் இருக்கிற பெண்கள் விடுதலை பெற்றிருந்தாலும் எளிய மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான உரிமைகளையும் விடுதலையையும் பெறவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த விடுதலையை சாதிக்கக்கூடிய ஒன்றே ஒன்று கல்விதான் என்கின்ற காரணத்தால் தான் தமிழ்நாடு அரசு பெண்கள் அதிகமாக பயில வேண்டும் என்கிற ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறது. இந்திய அளவிலே பார்த்தால் பெண்கள் உயர்கல்வியிலே இணைவது 28.5% இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இது 47.3% இருக்கிறது. புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்திய பிறகு அரசு பள்ளிகளில் சேருகிற பெண்களின் எண்ணிக்கை 34% உயர்ந்திருக்கிறது. அதிலே பட்டியலினத்தை சார்ந்த பெண்களுடைய எண்ணிக்கை 47.4 இருக்கிறது. பழங்குடியின பெண்களுடைய எண்ணிக்கை உயர்கல்வியை பொறுத்தவரை
37.3 இருக்கிறது. இது 2022 ஆண்டு புள்ளி விவரங்கள். எனவே கல்வியின் மூலம் ஒரு பெண்ணை விழிப்புணர்வு பெற்றவர்களாக ஆக்குகிற போதுதான் அந்த சமுதாயம் முன்னேறும். நான் பணியிலே சேர்ந்தபோது அரிதாக ஒரு மாவட்டத்தில் ஒரு பெண் ஆட்சியர் பணியாற்றி கொண்டிருப்பார். அங்கே கோட்ட அலுவலரோ அல்லது காவல்துறையை சார்ந்தவரோ மற்ற அலுவலர்களோ மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள். அரிதாக நீங்கள் பெண்களை காணலாம். அதனால் நாளிதழ்களில் அவர்கள் பெண் கலெக்டர் என்று எழுதுவார்கள், பெண் எஸ்பி என்று எழுதுவார்கள். ஆனால் நான் இன்று எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்கே சரிசமமாக சில இடங்களில் அதிகமாக பெண்கள் அலுவலர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்தால் நாளிதழ்களில் ஆண் கலெக்டர் என்று எழுத வேண்டிய நிலைமை வரும் என்பதை நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சூழல் இருக்கிற அதே நேரத்தில் பெண்களுடைய உலகளாவிய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பெண்கள் உலக அளவில் ஏறத்தாழ 50% மக்கள் தொகையில் இருக்கிறார்கள். அவர்கள் 66% உழைப்பை சிந்துகிறார்கள். 50% மட்டுமே அவர்கள் உணவை படைக்கிறார்கள். 10% மட்டுமே அவர்கள் 10லிருந்து 11% மட்டுமே அவர்கள் ஊதியம் பெறுகிறார்கள். 1% தான் நிலம் அவர்களுடைய பெயரிலே இருக்கிறது. அது கூட வருமான வரியிலிருந்து தப்பிப்பதற்காக கணவன்கள் எழுதி வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். உழைப்பை நாம் கணக்கிடுகிற போது ஒரு ஆண் உணவகத்திலே தோசை சுட்டால் அது தேசிய வருமானத்திற்கு போகிறது. ஒரு பெண் வீட்டிலே தோசை சுட்டால் அது வருவது இல்லை. பெண்கள் செய்கிற பணிகள் கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை என்பது உண்மை. குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்கிற நூலிலும் லூயி மார்கன் எழுதிய பழங்கால சமுதாயம் என்கிற நூலிலும் வால்காவிலிருந்து கங்கை வரை என்கின்ற ராகுல் சாங்கிருத்தியாயன் எழுதிய நூலிலும் நாம் ஒன்றை பார்க்கலாம். தொடக்கத்திலே பெண்வழி சமுதாயம் தான் இருந்தது. பெண்வழி சமுதாயம் இருக்கிற போது அவர்கள் சுதந்திரமாக இருந்தார்கள், முடிவெடுத்தார்கள். அவர்கள்தான் குழந்தைகளுக்கு மொழியை கற்றுத்தந்தார்கள். அவர்கள்தான் வீட்டை நிர்வகித்தார்கள். அது மட்டுமல்ல, விவசாயம் செய்வதை ஆண்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களே பெண்கள்தான். இன்று 14 விலங்குகளை நாம் வளர்ப்பு மிருகங்களாக வளர்த்து வருகிறோம். இந்த 14 மிருகங்களும் காட்டு மிருகங்களாக இருந்தபோது தடவி கொடுத்து மென்மையாக்கி அவற்றின் பற்களின் கூர்மையை குறைத்து நகங்களின் கூர்மையை மறைத்து அவற்றை வீட்டு விலங்குகளாக ஆக்கியவர்கள் பெண்கள்தான். ஆண்களுக்கும் அன்பையும் கருணையையும் போதித்து அவர்களை உருவாக்கியவர்கள் பெண்கள்தான். அப்படி பெண்களால் கடைசி வளர்ப்பு மிருகமாக ஆக்கப்பட்டவன் ஆண் என்று ஹீரோஸ் ஆஃப் ஹிஸ்டரி என்கிற அந்த புத்தகத்தில் வில் டியூரண்ட் குறிப்பிடுகிறார். தாய்வழி சமுதாயமாக மாறி தாழ்வழி சமுதாயத்திலிருந்து ஆண்வழி சமுதாயம். இது தாய்வழி சமுதாயம், ஆனால் அது தந்தை வழி சமுதாயம் அல்ல, ஆண்வழி சமுதாயம். ஆண்வழி சமுதாயமாக மாறிய போது பெண்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டன என்பதை மிக தெளிவாக ஏங்கல்ஸ் குறிப்பிடுகிறார். பெண்களுடைய உரிமைகள் என்பது உழைப்பது மட்டுமல்ல, உழைப்பை தாண்டி அவர்கள் தங்களுக்கான உரிமைகளை பெற வேண்டும். இன்று உலகமெங்கும் ஒற்றை பெற்றோர் இருப்பதில் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள்தான். 86% பெண்கள்தான் அந்த குழந்தைகளை பாதுகாப்பதாக இருக்கிறது. இந்த சூழலில் பெண்களுக்கான உரிமை என்பது அவர்கள் பணியிலே அதிகம் ஊதியத்தை ஈட்டுவது மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் நிமிர்ந்து நிற்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதும், எந்த பெண்ணும் திடமாக
எந்த இடத்திலும் தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கான வழியை ஏற்படுத்துவதும் தான் என்பதை நான் இந்த நல்ல நாளிலே தெரியப்படுத்த விரும்புகிறேன். சின்ன வயதிலே புதிய ஆடை ஒன்றை நாம் உடுத்த நேரிட்டால் அந்த புதிய ஆடைக்கு நுனியிலே மஞ்சளை வைப்பார்கள். அது புதிய ஆடை மங்களமான நிகழ்வுகளை கொண்டு வர வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும், மன நிறைவை தர வேண்டும், நிறைய நாள் உழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த புத்தம் புதிய ஆடையின் நுனிகளில் மஞ்சளை தடவுவார்கள். புத்தம் புதிய ஆடைகளை நாம் அணிகிற போது மஞ்சள் தடவுகிறோம். ஒரு நாளுக்கே மஞ்சள் தடவ வேண்டுமென்றால் அது புத்தகங்களை படிப்பதால் ஏற்படுகிறது. ஒரு நாளையே புதிதாக ஆக்கிவிடுகிறது ஒரு புத்தக வாசிப்பு. ஒரு புத்தக சாலைக்குள் நுழைந்தால் சில நேரங்களில் நம்மை அறியாமல் நேரம் உறைந்து விடுவதை பார்க்கலாம். ஒரு புத்தக கடைக்குள் நுழைந்தால் நம் அறியாமையை நாம் அறிந்து கொள்கிறோம். தன்னை உணர்கிற ஒரு மனிதன் அகந்தை உள்ளவனாக இருந்தால் கூட ஒரு புத்தக சாலைக்குள் நுழைந்தால் சில மணி நேரங்களிலேயே அவன் அகந்தை முழுவதும் பழுத்த இலைகள் மண்ணில் விழுவதைப் போல விழுந்து மிகவும் மென்மையாக ஆகி எந்த விதமான ஆணவமும் இன்றி வெளியே வருவான். எளிய மனிதனாக ஒரு மனிதனை ஆக்கிவிடும்.